அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலுக்கு உங்களை வருகங்கிற வரவேற்கிறேன். உங்களுடைய வருகையை அல்லாஹு தாலா நல்வரவாக்குவானாக. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு ஒரு கொள்கை சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், தினமும் ஒரு கொள்கை சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு எந்த தலைப்பில் பார்க்க போகிறோம்னா, ஒரு முஃமினுடைய அடையாளங்களில் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால் நேர்மை. அதாவது நேர்மைங்கிற விஷயம் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கணும், ஆனால் முஃமின்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ஊட்டின ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்ல நேர்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தாங்க. இப்போது நேர்மையை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், நேர்மை மனிதனை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். நேர்மை அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிற தன்மை இருக்குது, மனிதனை எங்கே கொண்டு செல்லும்னு சொன்னால் நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். சரி, அந்த நல்ல வழி நன்மை சொர்க்கத்தின் வழிக்கு அழைத்து செல்லும். இப்போ ஒரு மனிதன் தொடர்ந்து உண்மையை பேசிக்கொண்டே இருந்தால் அல்லாஹ்விடம் அவர் உண்மையாளர் என்று எழுதப்படுவார். சாதிக் அப்படிங்கிற பட்டத்தை, அப்படிங்கிற பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த நேர்மையாளர், உண்மையை பேசக்கூடிய சாதிக் அமீனுங்கிற அந்த ஒரு பட்டத்தை என்ன கொடுக்கலாம், நேர்மையான முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுக்கலாம். சரி, நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, நேர்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அழகு. நேர்மை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அழகு. அப்போ பொய் தற்காலிகமா லாபத்தை தரலாம், ஆனா உண்மை என்றென்றும் கண்ணியத்தை தரும். பொய்யுங்கிறது பாருங்க, தற்காலிகமா லாபத்தை கொடுத்தாலுமே கூட உண்மை என்றென்றும் கண்ணியத்தை தரும். உண்மை பேசுவது சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுவே அல்லாஹுவின் திருப்தியை தரும். உண்மைங்கிறது அல்லாஹுடைய பொருத்தத்தை, அல்லாஹுடைய திருப்தி என்ன செய்யணும், கண்டிப்பாக தரும். அதனால நம்ம என்ன செய்யணும், ஒரு உண்மையான முஃமின் அப்படின்னு சொன்னால் அவர் நேர்மையே இருப்பார். நேர்மையே முஃமின் அடையாளம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் நாம் எடுத்துக்கிட்டோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையான முஃமினா வாழக்கூடிய பாக்கியத்தையும், உண்மை பேசக்கூடிய முஃமினா வாழக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும், இந்த வீடியோவை இன்னும் இதுக்கு பிறகு பார்க்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் அருள் புரிவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய வீடியோக்களை பார்த்தீங்க இந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.